ரூபாயில 5000 ரூபாய் வந்து 5000 ரூபாய் வந்து க்ளோனிங் எய்ட் போட போறோம். 25000 ரூபாய் வந்து இன்னொருத்துக்கு உதவி அனுப்ப போறோம். 10000 ரூபாய் நமக்கு இன்கம். சரிங்களா? இனி 8 பேர் கிட்ட இருந்து 25 வரப்ப 2 லட்சம். 8 பேர் இந்த 8 பேர் லிங்க் காட்டும். 1 2 3 4 5 6 8. அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு டைரக்டா அவங்களே அனுப்பிச்சுவாங்க. யாரோட லிங்க் காட்டுதோ அவங்க அனுப்பிச்சுவாங்க. அடுத்து செகண்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வரும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வந்தோடனே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 2 க்ளோனிங் ஐடியும் 2 பூஸ்டப் ஐடியும் போடணும். அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபாய் வந்து இன்னொருத்துக்கு உதவியா அனுப்பணும். கடைசி லிங்க் வந்து உங்க ஸ்பான்சர் லிங்க். உங்களை அறிமுகப்படுத்தினவரோட ஜிபேக்கு 25000 ரூபாய் போயிடும். அவர் வாங்கிட்டு அவர் அக்செப்ட் கொடுத்துருவாரு. சரிங்களா? டைரக்டா போயிடும். இந்த 8 லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கும் கடைசி லிங்க் வந்து ஸ்பான்சர் லிங்க்குமா போயிடும். நடுவில் இருக்கிற 6 லிங்க் தான் நமக்கு இன்கமா வரும். அதுல வந்து நமக்கு 30000 ரூபாய் இன்கமா கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது நாலாவது லெவல் பாத்தீங்கன்னா அந்த 16 பேஜ்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வரும். 16 பேஜ்ல இருந்து 1 லட்சம் வரப்ப 16 லட்சம். இந்த 16 லட்சத்துல ஃபர்ஸ்ட் வர 1 லட்சம் வந்து காமராஜர் ஃபவுண்டேஷன் போயிடும். 12 க்ளோனிங் ஐடி உங்க பேர்லயே 12 நாள் டெய்லி ஒவ்வொரு லிங்க் அப்படின்னு சொல்லி 12 நாள் 12 ஐடி வந்து உங்க பேர்ல. அதுக்கப்புறம் 66 பூஸ்டப் வந்து ஒரே நாள்ல நீங்க 66 பேருக்கு உதவியா 5000 அனுப்பிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் உள்ளவங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்தது வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து இன்னொருத்தருக்கு உதவியா அனுப்புறோம். இங்க 2 லட்சம் ரூபாய் வந்து உங்களை அறிமுகப்படுத்தினாங்கல்ல அவங்களுக்கு போயிடும். மீதி பாத்தீங்கன்னா 4,10,000 ரூபாய் வந்து நமக்கு இன்கமா கிடைக்கும். அடுத்தது 5வது லெவல் 32 பேருக்கு இருந்து 5 லட்சம் ரூபாய். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 லட்சம் வந்து காமராஜர் ஃபவுண்டேஷன் போயிடும். 5 க்ளோனிங் ஐடி உங்க பேர்லயே 5 க்ளோனிங் ஐடி வரும். அடுத்தது 232 பேருக்கு நீங்க 5000 உதவி செஞ்சு ஒரே நாளே செய்யலாம், 2 நாள்ல செய்யலாம், 3 நாள்ல செய்யலாம். எவ்வளவு நாள்ல வேணா செஞ்சு இதுக்கு வந்து எந்த டைமும் இல்ல. நம்ம வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள இந்த பணத்தை அனுப்பிச்சு பக்கத்துல உள்ளவங்களுக்கு உதவியா அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் வந்து நம்மளோட ஸ்பான்சர் நம்மளை அறிமுகப்படுத்துறதுக்கு போயிடும். மீதி வந்து 1,33,15,000 ரூபாய் வந்து நமக்கு இன்கமா கிடைக்கும். சரிங்களா? இது வந்து மெயின் ஐடி. மெயின் ஐடி இது. இந்த க்ளோனிங் ஐடி என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் ஐடி வந்து 4th லெவல் இருக்கிறப்ப இந்த க்ளோனிங் ஐடி 1 வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துடும். அடுத்த க்ளோனிங் ஐடி 2 மெயின் ஐடி க்ளோனிங் ஐடி 1 வந்து 3rd லெவலுக்கு வரப்ப அடுத்த க்ளோனிங் ஐடி 2 வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துடும். இப்படி டைரக்டா இந்த க்ளோனிங் ஐடி ஒவ்வொன்றுமே மெயின் ஐடி என்னென்ன செய்யுதோ அது எல்லாமே இந்த க்ளோனிங் ஐடியுமே செய்யும். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து இன்கமா 1,33,15,000 கடைசி இன்கம் வந்து நமக்கு ஒரு தடவை கிடைக்க போறது இல்ல, 21 தடவை கிடைக்கும். க்ளோனிங் ஐடி 20 தடவையும் மெயின் ஐடி ஒரு தடவையும் சேர்த்து 21 தடவை வந்து நமக்கு இன்கமா கிடைக்கும். இதுல நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யறோம். ஒருத்தரை வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணி விடுறோம் டைரக்டா அப்படின்னா அவங்க மூலியமா இந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது வந்து 12,25,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த 12,25,000 நமக்கு 21 தடவை கிடைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு தடவை இந்த மெயின் ஐடி க்ளோனிங் ஐடி வரப்பவும் நமக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் 12,25,000 ரூபாய் நமக்கு இன்கமா கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எப்போ ஸ்டார்ட் ஆகும்? என்னங்க? எப்போ ஸ்டார்ட் ஆகும்? போட்டு ஒரு 6 months வெயிட் பண்ணணும். நம்மளோட சீனியர் இப்ப நிறைய க்ளவுட் 5000 போட்டு 5000 போட்டு ஐடி போட முடியாது. பேசிக் ஸ்டாண்டர்ட் எலை 200 தான் முதல்ல போடணும். அதுக்கப்புறம் 300 டைரக்டா தான் போடணும். போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரது வந்து 500 தான் ரிசீவ் ஆகும். ஏன்னா இதுல வந்து 3 லட்சம் பேர் இருக்காங்க 200ல. இதுல வந்து கம்மியா தான் இப்பதான் 60,000 பேர் தான் இதுல இருக்காங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்கம் வரும். இது வந்து நீங்க ஒரு 5 months to 6 months வெயிட் பண்ணணும். க்ரௌட் நிறைய வந்துச்சுன்னா நாளைக்கு கூட இன்கம் வரும். நாங்க அந்த டேட் டைம் எல்லாம் மட்டும் இதுக்கு சொல்ல முடியாது. நாங்க வந்து சொல்றது வந்து 6 months வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா இன்கம் வந்துடும் அப்படின்னு சொல்றோம். நான் வந்து இதுல வந்து 3வது லெவல் 8 பேருக்கு 25,000 வாங்கிட்டேன். 1 லட்சம் ரூபாய் அப்டேட் பண்ணிட்டேன். 4வது லெவல் 16 பேருக்கு 1 லட்சத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கு ஒவ்வொரு கேப் எவ்வளவு வருது? என்ன கேப்னா 25,000 நீங்க வாங்கிட்டீங்கப்பா. 3வது லெவல்ல. ஆமாங்க. அது வாங்கி போய் எவ்வளவு நாள் ஆச்சு? நான் டிசம்பர் 2ஆம் தேதி வாங்கினேன். இப்போ நீங்க அந்த 4வது லெவல்ல. 4வது லெவல் 4 பேருக்கு இருந்து 14 பேருக்கு 1 லட்சத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே 25,000 ரூபாய் அப்டேட் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் உள்ளவங்க எல்லாருமே 25,000 அப்டேட் பண்ணிருக்கோம். இப்ப இதுல என்னன்னா நீங்க வந்து ஒன் டைம் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க. 8,200 அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான்.
வாழ்க்கையில. சரிங்களா? இனி இந்த பணம் எல்லாம் நான் அப்கிரேட் பண்றதுல பணம் போட சொல்றீங்களா மேடம்னா இல்ல. அப்கிரேட் பண்றதுன்னா வந்த பணத்தை தான் நம்ம அப்கிரேட் பண்ணணும். சரி, இப்ப நீங்க சொல்லலாம், ஒரு டவுட் கேட்கலாம். 5000 ரூபாய் போட்டு எப்படி நீங்க அந்த 1 கோடின்னு சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும். என்னன்னா, இப்ப 5000 ரூபாய் நீங்க போட்டிருக்கீங்க, சரிங்களா? இந்த அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க, இதெல்லாம் யார் பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுகமா இதுவும் நம்ம பணம் தான். சரிங்களா? நம்ம ஜிபே தான் வந்துருக்கு. 3 பேருக்கு இருந்து 5000 நம்ம ஜிபேல தான் வந்துச்சு, 15000 ரூபாய். அதுலதான் நம்ம வந்து 10000 ரூபாய் அனுப்புறோம். அப்ப இந்த 10000 நம்ம பணம் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த 4 பேருக்கு இருந்து 10000 நம்ம ஜிபே நம்ம அக்கௌண்ட் தான் வரும். அப்ப இங்க 40000 ரூபாய். 40000 ரூபாயில 25000 ரூபாய் நம்ம அப்டேட் பண்றோம். அப்ப மறைமுகமா அந்த 25000 ரூபாய் நம்ம பணம் தான். நம்ம தான் ஆமா, இப்படியே ரோல் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸ்ட்ரக்கே ஆகாதுங்க. இது வந்து ஆட்டோஃபில் சிஸ்டத்துல ஒர்க் ஆகுதுங்க. சரிங்களா? இந்த கம்பெனி வந்து ஸ்டாப்பே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஐடிஸே எடுக்கல அப்படின்னாலும் இந்த க்ளோனிங் ஐடியும் பூஸ்டப் ஐடியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்ப நீங்க வந்து யங்ஸ்டரா இருக்கீங்க, நீங்க போய் இறங்கி ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா? இந்த க்ளோனிங் ஐடியும் பூஸ்டப் ஐடியும் எப்படி எதுக்காக கொண்டு வந்தாரு அப்படின்னா, நம்ம வயசானவங்க இதுல வந்து 18 வயசு வந்து எவ்வளவு வயசு 80 90 இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சரி, அவங்களா போய் ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் வெளியே ஒர்க் பண்ண முடியாது. அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த க்ளோனிங் அண்ட் பூஸ்டர். இது மூலியமா சிஸ்டம் வந்து இயங்கி கொண்டுதான் இருக்கு. நார்மல் பீப்புள் வந்து நம்மளால முடிஞ்ச 10 பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப நீங்க 8200 ரூபாய் கொடுத்து இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்க 10 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ஸ்பான்சர் இன்கமா 900 ரூபீஸ் கிடைக்குது. சரிங்களா? 10 பேருக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு 9000 ரூபாய் கிடைச்சிடும். நீங்க போட்ட அமௌண்ட் எவ்வளோ? 8200 தான். அதை விட 800 ரூபாய் நீங்க அதிகமாவே எடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க போட்ட பணம் எடுத்தாச்சு, இனி வரதெல்லாம் உங்களுக்கு லாபம் தானே. அதே மாதிரி செகண்ட் லெவல், சரி நான் வாய்ப்பே கொடுக்கல, யாருக்குமே வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த நெட் இன்கம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த நெட் இன்கம் நெட் ஹெல்ப் ரிசீப்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்காது. ஒருத்தரை நீங்க அறிமுகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். நீங்க யாருமே அறிமுகப்படுத்தல அப்படின்னா இந்த நெட் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஸ்பான்சர் பெனிஃபிட்டோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தாட்டுக்கு எடுத்தீங்கன்னா 9000 ரூபாய் கிடைச்சிருமா? 8200 ரூபாயில உங்களுக்கு 800 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைச்சிரும் அமௌண்ட். சரிங்களா? அது இல்லாம என்ன ஆகும்னா, அவங்க இந்த 10 பேர் வந்து 3வது லெவல் வரப்ப இந்த 2,25,000 ரூபாய் இந்த இடத்துல நீங்க 3வது லெவலே 2,25,000 ரூபாய் எடுத்துருவீங்க. உங்களோட அமௌண்ட் நெட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 30,000 தான். அப்ப உங்களுக்கு பெருசா 2,25,000 பெருசா, உங்களுக்கு 30,000 பெருசா? அதனால நீங்க ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாமே. சரிங்களா? இது ஒரு உதவி செய்யற கான்செப்ட் தான், நான் கொடுக்கலாம். அதனாலதான் நாங்க வந்து இங்க கம்பல்சரி இல்ல அப்படின்னு சொல்றது. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஆளை கண்டிப்பா சேர்க்கணும் அப்படின்னு நாங்க சொல்றதே இல்லை. ஏன்னா இதனோட ஸ்பான்சர் பெனிஃபிட்ட புரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து ஸ்பான்சர் சேர்த்திருக்காங்க. 2,25,000 ரூபாய் இங்கேயே உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். அடுத்த லெவல்ல பாருங்க, இங்கேயே 2 லட்சம். அப்ப 20 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 20 லட்சம் இங்கேயே கிடைக்கும். சரிங்களா? அதை விட 4,10,000 இதோட அமௌண்ட் வந்து பெருசா இருக்கு. இது ஒவ்வொரு தடவை வரும். உங்களுக்கு 21 தடவை, ஒவ்வொரு தடவை அவங்க வரப்போ உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். இப்ப க்ளோனிங் ஐடிக்கு நீங்க இந்த லெவல் சொன்னா புரியுமான்னு தெரியல. இப்ப இது புரிஞ்சிச்சுங்களா? இப்ப க்ளோனிங் ஐடிக்கு வந்து நம்ம இன்கம் வாங்குறோம் இல்லைங்க. க்ளோனிங் ஐடியில வந்து 4 பேருக்கு இருந்து 10,000 வாங்குறப்ப 40,000 ரூபாய் வரும். அப்ப இப்போ ஒரு க்ளோனிங் ஐடி போடணும்ல, அப்ப க்ளோனிங் ஐடிக்கு க்ளோனிங் ஐடி கிடையாது. அப்ப இந்த க்ளோனிங் ஐடி நீங்க போட வேண்டாம். அப்ப வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் அங்க இன்கம். புரிஞ்சுதுங்களா? க்ளோனிங் ஐடிக்கு க்ளோனிங் ஐடி கிடையாது. சரிங்களா? மெயின் ஐடி வந்து இது மாதிரி போகுங்க. க்ளோனிங் ஐடி வந்து 3 பேருக்கு இருந்து 5,000 வாங்குது. அடுத்தது க்ளோனிங் ஐடியில 4 பேருக்கு இருந்து 10,000 வாங்குறப்ப 40,000 ரூபாய். அப்ப வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து க்ளோனிங் ஐடிக்கு நம்ம போடுவோம். அப்ப வந்து க்ளோனிங் ஐடிக்கு க்ளோனிங் ஐடி போடுறப்ப போட வேண்டாம். இந்த 5,000 ரூபாய் வந்து நமக்கு இன்கமா 15,000 ரூபாயை நம்ம இன்கமா எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிஸ்டத்துல நம்ம ஜாயின் பண்ணிட்டு எவ்ரி டே வந்து 8 மணிக்கு டெலிகிராம்ல மீட்டிங் இருக்கு. அதை வந்து கேட்டுட்டே இருந்தாங்கன்னா தான் நமக்கு வந்து இது புரியும். சரிங்களா? இப்ப இந்த பேசிக்ல இருந்து அமௌண்ட் வருதா, ஸ்டாண்டர்ட்ல இருந்து வருதா, எலைட்ல இருந்து வருதா, ஃபேண்டசில இருந்து வருதா, பிரீமியம்ல இருந்து வருதா நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் ஒரு காலகட்டத்துல பணம் வந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க ஒரு 6 to 7 months வெயிட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் பேசிக்ல இருந்து வரும், ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரும், எலைட்ல இருந்து வரும், ஸ்பான்சர் இன்கம். ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா
அந்த 10 பேர் மூலியமா இதுல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஸ்பான்சர் இன்கம், இதுல 1500, அதுல 2000, இதுல பாத்தீங்கன்னா 5000, இதுல பாத்தீங்கன்னா 25000. இப்படி ஸ்பான்சர் இன்கமும் உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒருத்தர் சேர்த்து விட்டுட்டீங்க, அவங்க கிட்ட போய் எனக்கு ஸ்பான்சர் இன்கம் கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அந்த லெவல் வரப்ப அதுவா தானே டைரக்டா வந்து உங்களோட ஜிபேல உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒருத்தரை சேர்த்து விட்டீங்க, 10 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன் ஃபாலோ பண்ணணும்? அவங்க கரெக்டா அப்டேட் பண்றாங்களா, அக்செப்ட் பண்றாங்களா அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்க. ஏன் ஃபாலோ பண்ணணும்னா அவங்க தேர்ட் லெவல் வரப்ப உங்களுக்கு 25000 வேணும் அப்படின்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் நீங்க செய்யணும். அவங்க எப்படி பண்றாங்க, கரெக்டா பண்றாங்களா, அதெல்லாம் வந்து 10 பேருக்கு யூடிஆர் ஃபார்ம் ரெக்கார்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி என்னைக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல வந்து இவ்வளவு காசுலாம் போடுறது நம்ம கவர்மெண்ட்ல வந்து டாக்ஸ் ப்ராப்பரா பே பண்றோமா அப்படின்னா கரெக்டா அந்த காமராஜர் ஃபவுண்டேஷன் தரணும். காமராஜர் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம வந்து கம்பெனியோட எம்டி வந்து இதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதனால பக்காவா பேங்கோட அப்ரூவலோட தான் கவர்மெண்டோட அப்ரூவலோட எல்லாமே நடக்குது. சரிங்களா? இந்த வந்து 32 பேருக்கு இருந்து 5000 அனுப்புறப்ப இந்த 1,60,00,000 ரூபாய் வருது. அப்ப பேங்க்ல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 பேருக்கு இருந்து 5 லட்சம் வந்து டிஃபரெண்ட் பர்சன் அனுப்புவாங்க. சரிங்களா? 32 பேர் வந்து வேற யார்? ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்புவாரு, ஒருத்தர் வந்து பிலோன்ல இருந்து அனுப்புவாரு, ஒருத்தர் வந்து கர்நாடகால இருந்து அனுப்புவாரு, ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து அனுப்புவாரு. அப்ப டிஃபரெண்ட் பர்சன் கிட்ட இருந்து பேங்க்கு நம்ம வந்தா பேங்க்ல வந்து ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சேம் பர்சன் கிட்ட இருந்து இப்ப சார் கிட்ட இருந்தே உங்களுக்கு 25000 வந்துச்சுன்னா தான் பேங்க்ல வந்து என்கொயரி பண்ணுவாங்க. சரிங்களா? 32 பேர் டிஃபரெண்ட் பர்சன் கிட்ட இருந்து வரதுனால எந்த இதுவும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம தனி நபர் பேங்க்ல வந்து ஒரு தனி நபர் வந்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து இன்னொருத்தருக்கு டைரக்டா அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இங்க வந்து கடைசியா நம்ம ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 9,50,000 ரூபாய் தான். சரிங்களா? அதுலயும் கம்பெனியோட எம்டி வந்து கரெக்டா தான் வச்சிருக்காரு. 9,50,000 ரூபாய் தான் நம்ம இன்னொருத்தருக்கு உதவியா அனுப்பணும். இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தேர்ட் லெவலுக்கு அப்புறம் நம்ம வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? நெட் பேங்கிங் இல்ல நெட் ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்ப வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜிபே போன்பேல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெட்